விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்து. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயர்த்தோம்ப்பா. உங்களுடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதிக்குது. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. உம்முடைய வார்த்தைக்கு எங்களையே நாங்கள் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, சங்கீதம் 23 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சங்கீதம் 23 வைத்து தான் நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லில் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்ருவுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை வைத்து, சங்கீதத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம், தியானிக்கிறோம். சங்கீதம் 23 ஒரு ஆசீர்வாதமானது. இதுல நம்ம 2வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? அவர் என்னை புல்லிய இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த அமர்ந்த இடத்தை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இல்லையா? இந்த தண்ணி, வாட்டர் அப்படின்னா பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், கேட்டிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம், பிரசங்கிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு தலைப்புக்கு நேராய் நான் கடந்து சொல்றேன். இன்னைக்கு ஒரு வாலிபன் ஆண்டவர் வீட்டை சந்திச்ச என்ன கேட்பான், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பொண்ணை தாங்க, நல்ல பையனை தாங்க, இல்லை நல்ல வேலையை தாங்க, இல்லை நான் நல்லா வாழணும், வீட்டை கட்டணும். ஒரு வாலிபனுக்குள்ள இருக்கிற ஆசை இல்லையா? ஆனா அந்த வாலிபன் இயேசுவை சந்திக்கும் போது அந்த வாலிபன் கேட்கிறான், எனக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி. பாருங்க, எந்த வாலிபனுக்குள்ள இல்லாத ஒரு சிந்தை. இயேசுவை சந்தித்தவங்கள கேட்டது என்ன? ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க. இயேசுவை சந்தித்தவங்க கேட்டது என்னது? எனக்கு சுகத்தை தாங்க, நான் பார்வை அடைய வேண்டும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசுவை சந்திக்கும் போதெல்லாம் என் வேலைக்காரன் சொஸ்தம் அடையணும், என் பிள்ளை பலவீனத்தோடு கூட இருக்கிறாள், இயேசுவே என் வீட்டுக்கு நீர் வாரும். இப்ப இயேசுவை சந்தித்தவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க? சுகத்தை கேட்கிறாங்க, விடுதலை கேட்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை கேட்கிறாங்க, சமாதானத்தை கேட்கிறாங்க. இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவை சந்தித்தவங்க எல்லாம் இப்படிதான் கேட்கிறாங்க. ஆனா இந்த வாலிபன் ஒரு ஐஸ்வர்யவான். இந்த வாலிபன் யாரு? ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல பணம் இருக்கு, நல்லா வாழ முடியுது, நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை. ஆனா இவனுக்குள்ள என்ன வேணும்? நித்திய ஜீவன். அப்போ அவனுக்கு பணம் இருந்து கூட என்ன இல்லை, வாங்க முடியாத ஒரு வெளியேற பெற்ற பொருள் இன்னும் நம்ம வாங்கலன்ற ஒரு எண்ணம் இருக்கு. சில பேர் பாரு, நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன், சாதிக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இதை கொடுத்து பாருங்க, நான் என்ன மாதிரி நடத்துவேன். நிச்சயமா நடத்த முடியாது, நிச்சயமா நடத்த முடியாது. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா அது வேற மாதிரி. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்குள்ள இருக்கிற தரிசனம், அதற்குள்ள இருக்கிற நன்மைகளை என்ன பண்ணும், பார்க்கணும். பார்க்கணுமா இல்லையா? சில பேர் இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, என்கிட்ட மட்டும் பணம் இருந்தா நான் சர்ச்சுக்கு கொட்டோன்னு கொட்டுவேன். நான் அடிச்சு சொல்றேன், உங்களால முடியாது. பணம் இருந்தாலும் கொடுக்க முடியாது, தங்கம் இருந்தாலும் கொடுக்க முடியாது, நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் கொடுக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களாம் நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம்.
எப்போ கொஞ்சத்தில் உண்மையா இருக்க நம்ம பழகுறோமோ அப்பதான் நிறைய வரும்போது நம்மளால செய்ய முடியும். நம்ம கிட்ட அந்த கொஞ்சம் இருக்கும்போது நான் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அப்பதான் அது நிறைய வரும்போது கூட உங்களால கொடுக்க முடியும். நம்ம அந்த கொஞ்சத்துல நமக்குள்ள செயல்பாடு இல்லைன்னா எவ்வளவு வந்தாலும் உங்களால செய்ய முடியவே முடியாது. இறுதியம் கடினமாகும், எண்ணம் மாறும், சுபாவம் மாறும். நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதம் வந்த பிறகுதான் சபையை விடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? நிறைய சொல்லுவாங்களே, இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நான் சபைக்கு கரெக்டா வருவேன். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சபைக்கு கரெக்டா வரணும். சில நேரங்கள்ல அது நம்மளுக்கு தோணும்ல, வரோம்ல, ஆட்டோமேட்டிக்கா வரோம்ல. எனக்கு இதை நடந்தா அதை செய்யறேன், நடந்தா செய்யறேன்றங்க பாருங்க, அது அவ்விசுவாசம். எனக்கு நடக்கலனா கூட நான் இருக்கிறதுல செய்யறேன்ற பாரு, அது விசுவாசம். ஆமே. எனக்கு இது நடந்தா, நான் சொல்றேன், ஒரு காரியத்தை நீங்க மாத்திக்கங்க. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். என்ன மாத்தணும் தெரியுமா? இருந்தா செய்யற இல்ல, நடந்தா செய்யற இல்ல. எனக்கு இதை நடந்தா இல்ல 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 இல்ல, அதை நான் மாத்துறேன். நான் இருக்கிற நிலைமையில நான் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் ஒரு ஸ்தானத்தை கொண்டு போவோம். அதுதான் ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நம்மை நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த வாலிபன் என்ன பண்றான்? போய் இயேசு கிட்ட போய், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் நித்திய ஜீவனுக்காக நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, கொலை செய்யாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, உன் தாய் தகப்பனை நீ என்ன பண்ணுவாயாக, அப்படி இந்த கற்பனைகளை சொல்றார். இயேசு பேசுறார். இந்த வாலிபன் கேட்ட உடனே இயேசு பேசுறார். அப்போ அவன் சொல்றா, இதை நான் சிறு வயதுல இருந்து என்ன பண்றேன், நான் கரை பிடிச்சுன்னு இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து. அப்படின்னா அவங்க மம்மி டாடி நல்ல புத்தியை சொல்லி வளர்த்துருக்கிறாங்க. காலையில எஞ்சி ஜெபிக்கணும், நீ யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, யாரையும் விரோதிக்க கூடாது, யாருக்கும் பகையை செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்ப இவன் சொல்றான், இயேசுகிட்டே சொல்றான், நான் சின்ன வயதுல இருந்து இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ல, சரி போ, உன் ஆஸ்தியை விற்று நீ தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா. அப்பதான் அங்கதான் மிஸ் ஆயிடுறான். ஏன் அப்படின்னா அவனுடைய ஆஸ்தியை அவன் விக்கிரமாய் பார்க்கிறான். சில பேர் பாருங்க, பொருளாதாரத்தை விக்கிரமா பார்ப்பீங்க. அதனால தான் நான் சொல்றது கோல்ட் ஆஃபரிங். ஏன் நீ விக்கிரமா பார்க்கிற? எனக்கு கோல்டுனா ஒரு அப்படியே ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டாவது பாரு. கோல்டுன உடனே அப்படியே ஒரு ட்ரிகர் ஆகுது பாரு. கோல்டா 10,000 மன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, 20,000 காணிக்கை கூடனா கொடுத்துருவாங்க. ஆனா கோல்டுனா ட்ரிகர் ஆகுது. கோல்டுனா இதெல்லாம் எங்க சொல்லி இருக்கு, இதெல்லாம் சொல்ல நீ விக்கிரமாக்காத, நீங்க விக்கிரமாக்காதீங்க. எதை ஹைலைட், எது நமக்கு ஒரு பேரை சொன்னா ட்ரிகர் ஆகுதோ, எதை சொன்னா நம்ம இருதயத்துல ஒரு மாற்றம் வர மாட்டுதோ, அதுவே நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். கம் ஆன், அதுவே நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அது பெருசு இல்ல. இப்ப இவனுடைய ஐஸ்வர்யம் உடனே இவனால ஏற்றுக்கொள்ள முடியல, இவனால அங்கீகரிக்க முடியல. நான் எப்படி கொடுக்குவேன் பாருங்க. நம்ம சர்ச்சில் லாஸ்ட் காட்டேஜ் மீட்டிங்ல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு எந்த கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்றே உனக்கு அதே கவர்மெண்ட்ல உனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவர் தராரு. சடுதியாய் நீங்க நிறைய பேர் சாட்சி, அந்த ஜெப கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க, அவங்க தான் சாட்சி. எண்ணி ஒரே வாரத்தில் கவர்மெண்ட் ஜாப்ல அந்த பொசிஷன்ல நம்ம சபை புள்ள அங்க நின்று வேலை செஞ்சிருக்குது. ஒரே வாரத்தில் பல வருஷம் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப நடக்கல. அப்போ ஒரு தீர்மானம் என்ன, என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரிய நான் அப்படியே எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன், பாஸ்டருக்கு அப்பா குத்துறேன். நான்
நான் அதுல ₹1 எடுக்க மாட்டேன். இந்த ஃப்ரைடே வந்து ஊழியக்காரருக்கு நல்ல பெஸ்ட் ஆஃபரிங் கொடுத்தோம். அவர் போய் வீட்டில் போய் ஃபோன் பண்ணுற, ஐயா என்ன இவ்வளோ பெரிய ஆஃபரிங் வச்சுக்கிறீங்க அப்படின்ற இல்லையா. நாங்களாம் கொடுத்து தான் மேலே வந்துக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? ரொம்ப சீக்கிரம் பென்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். பெலனோ டு பென்ஸ். ஃபஸ்ட்டு வெல்டிங் ஷாப்பில் வாங்கின ஒரு ஓட்ட சைக்கிள், 2வது யாரோ ஒருத்தர் கொடுத்த சைக்கிள், 3வது நானே வாங்கின ஒரு சைக்கிள், 4வது லூனா, 5வது டிவிஎஸ், 6வது சூப்பர் எக்ஸல், 7வது கேலிபர், 8வது ஸ்ப்ளெண்டர், 9வது சிபிசெட் எக்ஸ்ட்ரீம், 10வது ஆக்டிவா, 11வது காசியா, 12வது சிஸ்டா, ஆமென், 12 வண்டி சாண்ட்ரோ, அப்புறமா கெட்ஸு, லான்சர், இப்ப பெலனோ டு பென்ஸு. எடுத்த உடனே இல்ல, இவ்வளோ ப்ரோசஸ், இவ்வளோ ப்ரோசஸ். இந்த ப்ரோசஸ்ல வர்றதுக்கு எனக்கு எத்தனை ஆண்டு பிடிச்சதுன்னா, ஒரு 20 வருஷம் வைங்களேன். 20 வருஷம் வைங்களேன். ஊழியத்துக்கு வந்து 14 வருஷம், சபை நடத்தி 12 வருஷம். ஆனா இந்த 12 வருஷத்துல இந்த 4 வருஷம் நான் கத்துக்கினது என்ன தெரியுமா? கிவ். இந்த 4 வருஷம் நான் கத்துக்கினது என்னது? கிவ். கொடுத்தாதான். ஏன்னா பாஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணார், சூப்பரா பேசினார், ஜாலியா பேசினார். அவர் பாடி லாங்குவேஜுக்கும் அவர் பண்ணதுக்கும் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போனார், ரொம்ப நல்லா பேசிட்டு போனார். அப்போ அவர் சொன்னாரு, ஃபைனான்ஷியல்ல எப்படி நம்ம மேலே வரணும்னா, அந்த ஃபைனான்ஷியலை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்பதான் அது வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த ஃபைனான்ஷியல் ஐடலா இந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான்? ஃபைனான்ஷியலை ஐடலா மாத்திட்டான், ஆஸ்திய விக்கிரமா மாத்திட்டான். ஆனா அவன் என்ன சொன்னான்? நான் சிறு வயது முதற்கொண்டு நியாய பிரமாணத்தை நான் கரைபிடிக்கிறேன். நியாய பிரமாணத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ விக்கிரக ஆராதனை செய்யாத இருப்பாயாக. அப்படின்னா என்ன? நீ 10 கற்பனையில ஒரு கற்பனை நீ மீறிட்ட. ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிட்ட? ஆராதனையா பார்த்துட்ட. இயேசுவை சந்தித்த வாலிபனுடைய காரியத்தை கடந்த நாட்கள், இப்போ இயேசு சந்திக்கிற ஒரு சந்திப்போடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பார்த்து ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். John chapter 4:8. அப்பொழுது சமாரியா நாடாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 4ஆம் அதிகாரம் வந்து இட்ஸ் a beautiful chapter. ரொம்ப நல்ல ஒரு அதிகாரம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா இது துவக்கத்திலிருந்தே முடிவு வரைக்கும் பேசுவார். இந்த ஸ்திரீயை குறித்து முடிவு வரைக்கும் பேசுவார். இந்த ஸ்திரீயுடைய பெயர் சொல்லப்படல. இந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் இல்ல. சில இடங்கள்லாம் பாருங்களேன், சில பேரு நாயின் ஒரு விதவையின் பேர் எழுதப்படல. தாவீது எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுங்க, தாவீது எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அவங்க அம்மா பேர் எழுதல பைபிள்ல. இப்போ ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லப்படல, ஊர் சொல்லப்படுற இல்லையா. ஒரு சிலர் தான் பேரோட கூட சொல்றான். வாலிபன் வந்து இயேசு வாலிபன், அவனுடைய பெயர்
எழுதப்படவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சமாரியா, சமாரியா பேர் எழுதப்படவில்லை. 12 வயது ஸ்திரீயானவள் யாவீர்னு அவங்க அப்பா பேர் எழுதியிருக்கோம், ஆனா அவங்க பொண்ணு பேர் எழுதி இருக்காது. அற்புதத்தை பெற்ற பேர் எழுதில. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு குஷ்டரோகி, இதுதான் எழுதியிருக்கு, பேர் இல்ல. ஆனா இங்க சமாரியா நாட்டார் ஆகிய அப்படின்னா சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் பகை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சமாரியாவுக்கும் யூதர்களும் ஒன்னா சேர மாட்டாங்க, அவங்க பேசிக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஊர் தண்ணியை குடிக்க மாட்டாங்க, அவங்க அந்த ஊர் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னன்னா பேச்சுவார்த்தை இருக்காது, குடுக்கல் வாங்கல் இருக்காது. இவங்க கொடுத்த வாங்க மாட்டாங்க. சமாரியா நாட்டுக்கார் யாராவது யூதர்கள் கொடுத்தா யூதர்கள் வாங்க மாட்டாங்க, இதை புறக்கணிப்பாங்க, புறக்கணிப்பாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இயேசு ஊழியத்தை முடித்து அவர் வேற பேப்டிசம் கொடுக்க போனோம். ஆனா ஞானஸ்நானம் கொடுக்க அவருடைய சீஷர்கள் போனார்கள். சமாரியாவை நோக்கி இயேசு வராரு. இயேசு சமாரியாவை நோக்கி அவர் வராரு. இப்ப சமாரியாவுக்குள்ள நடந்து 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 டயர்டாய் ஆன பிறகு இப்போ இயேசு ஒரு இடத்துல உட்கார்றாரு. இயேசு ஒரு இடத்துல உட்கார்றாரு. இப்ப இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே ஒரு ஸ்திரீ அங்கிருந்து வராள். இப்ப அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஆச்சரியமான வார்த்தை அது, ஆச்சரியமான வார்த்தை இது, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. வாசிக்கலாம் அப்படியே 9. யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தம் கல்லாதவர்களாய் இருந்தபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீ என் நாட்டு என்னுடைய பட்டணத்தில் இருக்கிற என்கிட்ட தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? நீ எப்படி இருக்கும்? இவரும் வாலிபர், இயேசு வயதானவர் இல்லைங்க, இயேசு ஒரு வாலிபர். கல்யாணமே ஆகல பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிட்டு கல்யாணம் ரொம்ப பெரிய பாடு, அதான் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவர் பாருங்க, அவர் வராரு, ஒரு பெண்ணிடத்துல பேசுறாரு. இப்ப வேற யாருன்னா என்னெல்லாம் நினைப்பாங்க, சீஷர்களே தப்பா நினைச்சிருப்பாங்க. அவர் ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேசுங்கிறாரு? அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே. இவர் யூதன், அந்த அம்மா சமாரியா. என்ன பேசுற, என்ன நடக்குதாங்க? இப்ப அந்த அம்மாவை கேக்குது, அவங்களே கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க பாரு, சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க, நீ யூதனாய் இருக்கிற, எங்களுடைய பட்டணத்துக்கும் உனக்கும் ஆகாது இல்லையா? பாருங்க, இயேசு சந்திக்கிறார். நான் சொல்றேன், இந்த ஆராதனைக்கு பின்பாவதாக தேவன் உங்களை கொண்டு அநேகரை சந்திப்பாராக. உங்களை கொண்டு பல பட்டணத்தின் ஸ்திரீகளும், பல மனிதர்களும், பல பாஷைக்காரர்களும், பல இணைத்தார்களும், பல கைவிடப்பட்டவர்களும், பல வியாதிஸ்தர்களையும், பல விதமான துக்கத்திலும் தவித்துக் கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்களை தேவன் எப்படி சந்தித்தாரோ உங்களை கொண்டும் இயேசு சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எப்படி நடக்கும் கேட்பாங்களே, இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அவர் சொல்ல, சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா. ஐயோ, எங்ககிட்ட யாரும் ஏதோ வாங்கி சாப்பிட மாட்டாங்களே, எங்ககிட்ட யாரும் ஏதோ அப்படி சில நேரங்களில் பார்க்கணும் இல்ல, இவங்க செஞ்சா நான் சாப்பிடும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் போய் நான் கை நினைக்கவே மாட்டேன்.
எங்க வேணாலும் சாப்பிடுவேன், அந்த வீட்டில் போய் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன். சபதம் வேற எடுக்கிறது. செத்தா கூட என் கால் அந்த வீட்டில் வராது, செத்தா நாங்களே தூக்கின்னு போக மாட்டோம். எல்லாரும் சொல்றாங்களே இல்லையா, நான் செத்தா கூட அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். வாசிக்கலாம் அப்படியே 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரையும் கொடுத்திருப்பார் என்றார். இங்க பாருங்க, இப்ப இயேசு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இப்ப அந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, உங்ககிட்ட தண்ணி கேட்கிறவர் யாருன்றது. இப்ப அப்ப என்னன்னா, அந்த சமரியா ஸ்திரீக்கு வந்தவர் யாருன்னு தெரியல. ஆனா முடிவுல அவ என்னென்ன சொல்றான்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முடிவுல அவரை குறித்து அவள் என்னென்ன சொல்றா. இப்போ அவர் தண்ணி கேட்டாரு, தாகத்துக்கு தண்ணி தாம்மா அப்படின்னாரு. ஆனா இவ்வளோ என்ன அப்படின்னா, என்கிட்ட எப்படி நீ வாங்கி குடிக்கலாம்? அப்போ என்ன டிஸ்டன்ஸ்? என்ன டிஸ்டன்ஸ்? நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் பகை. நீ சென்டர்ல வந்து நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுனா எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இப்போ ஒரு பகை, என்ன பகை? லாங்குவேஜ் பகை. என்ன பகை? ஸ்டேட் பகையா இருக்கு. நேரங்களை பார்க்குறோம்ல, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பயங்கர சண்டை, பார்டர் பக்கம் போகாதீங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த ஸ்டேட் பகை, இப்போ மதம் பகை, மொழி பகை. இன்னைக்கு என்ன பிரச்சனை? மொழி, படிப்பு, பாகுபாடு, கலர், ஏழை பணக்காரன், வேலை, கூலி, ஐடி இல்ல, இன்னைக்கு எத்தனை விதமான பகைகள். இப்போ இந்த பகையை இப்ப இயேசு அழகா கையாள்றார். அறிவுள்ள நல்ல தெய்வம் பாருங்க. அதான் அவர் சந்திச்சிட்டார்னா ஒரு மனுஷனோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அவர் சந்திக்கணும். சந்திக்க நம்மள விடுங்க, விட்டு கொடுங்க. சந்திக்க விட்டு கொடுங்க. ஆராதனையில் நம்மளை சந்திக்க வல்லவராகிறார், வார்த்தையில நம்மளை சந்திக்க வல்லவராகிறார். சில நேரங்களில் நம்மளை விட்டு கொடுக்கறதுல ரொம்ப கடினமா வச்சுக்கிறோம். இது ரொம்ப கடினம். நீங்க நல்லா பாருங்க, இந்த கான்வர்சேஷன் ஒரு லேடிக்கும் ஒரு வாலிபர் ஆகி இயேசுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அந்த லேடி விட்டு கொடுக்கிறா, பேசுறா. இயேசு பேசுறாரு. சொல்லுங்க, இயேசு பேசுகிற தெய்வம். அவர் நம்ம கிட்ட பேசுகிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க எங்க கிட்ட பேசுறீங்க. கமான் சர்ச், எங்க கிட்ட பேசுறீங்க. பல தடவை பேசியிருக்கிறீங்க. வார்த்தையில வசனத்துல பேசியிருக்கிறீங்க, துதியில ஆராதனையில பேசியிருக்கிறீங்க, வேதம் படிக்கும் போது பேசியிருக்கிறீங்க, சிறு பிள்ளைகளை கொண்டு பேசியிருக்கிறீங்க, எங்க ஊழியரை கொண்டு பேசியிருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஆமென். கேளுங்க, கேளுங்க. கேட்கிறது பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபரன்ஸ். செகண்ட், இப்போ என்ன சொல்ற, நீர் தேவனுடைய ஈவு தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர். இப்ப என்ன சொல்ற? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். நீ வந்து பகைய பாக்குற, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும், இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பாக்குற. நான் உன்னை பாக்குறேன். இயேசு யாரை பாக்குறாரு? அந்த ஸ்திரீயை பாக்குறாரு. இப்போ உங்ககிட்ட பேசுறது யாரு இல்லையா? ஒருத்தர் ஒரு நாள் இந்த கைராளி ஹோட்டல் கிட்ட டீ குடிச்சிட்டு இருக்கும். ஒரு பிரதர் வந்தாரு. ஹாய் ஹாய் ஹாய், பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அப்படின்னு வந்தார். ரொம்ப உற்சாகமா வந்தார். வந்தது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்கன்னு. திடீர்னு காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சுவிசேஷத்தை சொல்றார். இயேசு என்ற ரட்சகர் ஒருவர் வந்தார்.
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் பிரதர். அவர் நம்ம தரித்திரங்களை சுமந்து தீர்த்துட்டார் பிரதர். அவர் ரொம்ப ஆசீர்வாதமான கடவுள். நானும் அப்படியே பொறுமையா கேட்கிறேன், நிதானமா கேட்கிறேன். ஏன் அவர் ஆர்வமா சொல்றாருல்ல, அதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்கணுமா கொடுக்க விடாரா? உடனே நீ ஏதோ சொல்லாத விடு, நான் யார் தெரியுமா, நான் ஒரு பெரிய பாஸ்டர். எதுக்கு? எத்தனை பேர் புரியுது? நான் ஒரு இல்ல இல்ல அவர் சொல்ல வரைக்கும் கேட்டேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் பண்றேன் அப்படியெல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு, உங்க நேம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் சாம் சுரேஷ். பாஸ்டர் பாஸ்டர் சாரி பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். இல்ல இல்ல ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க சொல்றது. ரொம்ப சில நேரங்களில் சொல்லவே விட மாட்டோம் பாரு, சொல்லவே விட மாட்டோம். நம்மளே எல்லாம் பேசி நம்மளே முடிச்சுட்டு இருப்போம். சொல்றதை கேள். சொல்றவர் யார் என்பதை நீ அறிவாயானால். சில நேரங்களில் சொல்ல ப்ராஃபிட்டிக்கா சொல்வேன், வேண்டாம் இது ஃப்ரீ ஆயிடுங்க. சில நேரங்களில் சில வேலைகளை சொல்லுவோம், சில நேரங்களில் சில வீடுகளுக்கு சொல்லுவோம் ஜெபம் வைங்க. அப்ப நம்ம சூழ்நிலையை பார்க்க கூடாது, சொல்லுகிறவர் யார் என்பது புரிஞ்சுக்க. மாத்திரம் புரியுதலுக்கு தக்க ஒரு ஆமென் வேணும், நல்ல ஒரு ஆமென் வேணும். சொல்றவர் யார், இந்த புரிதல் இருந்தாதாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அவர் என்ன சொல்லுவாரு பாஸ்டர், அவருக்கு என்ன தெரியும்? இல்ல இல்ல சொல்றவர் யார் இங்க கேக்குறேன். சொல்றது யார் என்றது நீ அறிந்தீனா சொல்லிட்டு சொல்றாரு. வாசிக்கலாம் அப்படியே. ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. இப்போ என்ன கேக்குறா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா, உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப நீ எங்க கிட்ட தண்ணி கேக்குறியே, எப்படி கேட்க முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் பேசினா, ரெண்டாவது இயேசு பேசுற சொல்றது யாருன்றத நீ புரிஞ்சுக்கினா என்ன தெளிவு பாருங்க. சொல்றது யாருன்றத நீ புரிஞ்சுக்கினா அப்படி உடனே இவள் வந்து புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுக்கிற இப்ப இவன் என்ன சொல்றா, அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே. இப்ப என்ன போயிட்டா, ஆண்டவரே ஆண்டவரே. இப்போ அவ சொல்லிட்டு அவ சொல்றா பாருங்க, மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தண்ணி ஜீவ தண்ணி. இப்போ இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இது எங்க பரம்பரை சொத்து. இந்த கிணறு யாக்கோபுடைய கிணறு. பல தலைமுறையாய் நாங்க இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி எடுத்து எடுத்து குடிக்கிறோம். சுவையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பல பேருக்கு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். எடுக்க எடுக்க வந்துனே இது இருக்கிறீங்களா? இது எங்க பரம்பரை கிணறு. சரி, நீங்க குடுக்கிற தண்ணி என் தாகத்தை தீக்கும்னா எப்படி மொண்டு குடுப்பீங்க? இது வந்து ஒரு 5 அடியோ 10 அடி ஆழம் இல்லைங்க, ஒரு 100 அடி ஆழம். முடியாது, பாத்திரமே இல்ல, எடுக்கவும் முடியாது. இது ரொம்ப ஆழமான கிணறு. அவளுடைய எண்ணம் இது ரொம்ப ஆழம். ஆண்டவரே நீங்க சொல்றது சரிதான், ஒருவேளை நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா எதுல இருந்து மொண்டு கொடுப்பீங்க? இதுல இருந்து தான் மொண்டு கொடுக்கணும். மொண்டு கொடுக்கிறதுக்கு என்ன இல்ல, வழி இல்ல. பாருங்க, ஏசாயா 55 முதலாவது வசனம், 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55 நீங்கள் இல்ல இல்ல 55 1 2மா. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த வசனம் நினைவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாதவங்க எல்லாம் வாங்க, இலவசமா தண்ணி கொடுக்குற அப்படின்னதும் இந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிறா, இவரும் வந்து தண்ணிய மொண்டு கொடுக்க போறாரு.
இவரை தண்ணியை மொண்டு கொடுக்க போறார். பாருங்க அப்படியே 2 வாசிங்க. நீங்கள் அப்பமில்லாதவராக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானோ நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியா இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பதார்த்தத்தினாலே என் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென் சொல்றீங்க. பதார்த்தங்கள், பதார்த்தங்கள், பணம் இல்ல, பொருள் இல்ல, ஆனா பதார்த்தங்கள் இருக்கு. பதார்த்தங்கள் இருக்கு. யாருகிட்ட? இயேசுவிடத்தில். எப்படி அந்த பதார்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற போது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கிறேன். பல பதார்த்தங்கள் என் வீட்டுக்கிட்ட இருக்கணும், என் வாழ்க்கையில இருக்கணும், என் கெரியர்ல இருக்கணும். பதார்த்தங்களுக்கும் தண்ணிக்கும் ஆண்டவரே பொருளாதாரத்துக்கும் ஒரு பஞ்சமும் இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்முடைய வார்த்தைக்கே செவி சாய்க்கிறபடியால் என் இருதயம் மகிழ்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என் இருதயம் மகிழ்கிறது. ஏன்? உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை. ஆமாம். இப்ப இந்த சமாரியா ஒரு கட்டம் ஆன பிறகு அங்க ஓடினுவாங்க. ஆனா இந்த அம்மா ஓட முடியல. ஏன்? இவர் பேசுறது செவி சாய்க்கிறது அவருக்கு. இவர் பேச 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 செவி சாய்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே நீ பேசு, இன்னும் நான் கேட்கிறேன். இங்க கான்வர்சேஷன் என்ன? எனக்கு தாகமா இருக்கு, தண்ணீரே தா. இப்போ ஒரு தாகம், தண்ணீர்னால ஒரு சரீரம் தாகமா இருந்துச்சுன்னா அவங்க எதுவுமே பெரும்படுத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து தண்ணியை தான் குடிப்பாங்க. இருக்கிறீங்களா? அப்ப இவருடைய தாகம் வேற. இவள் புரிஞ்சு கொள்ளுகிறா. இவர் தண்ணி தாகம்னா உடனே தண்ணியை குடிச்சிட்டு பேசுவாரு. இவருக்குள்ள ஒரு தாகம் இருக்கு. கம் ஆன், நான் இன்னைக்கு பேசுறேன். உங்களுக்குள்ள அந்த தாகம் ஏற்படுவதாக, உங்க மேல அந்த தாகம் வருவதாக, உங்க பிள்ளைகள் மேல அந்த தாகம் வருவதாக. இயேசு சந்தித்த போது அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த தாகம், அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன். என்ன நடந்தாலும், யார் என்ன பேசினாலும், உலகம் என்ன சொன்னாலும், பல பேர் என்னை அவமானப்படுத்தினாலும், நான் அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வார்த்தை பல பதார்த்தங்களை கொண்டு வந்து என் இருதயத்தை மகிழ செய்யும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? மகிழ செய்யும், இருதயத்தை மகிழ செய்யும். அதுக்குதான் செவி கொடு. சபையில சும்மா ஏதோ ஒரு காரியத்தை இல்ல, நீங்கள் செவி கொடுக்கும் போது நான் சொல்றேன், உங்கள் இருதயம் மகிழும். சபையில நீங்க மகிழ்ச்சி இல்லாம போனீனா, சபையில முறுமுறுப்போடு கூட போனீனா, சபையில சமாதானம் இல்லாம போனீனா, உங்களுக்கு வெளியே சமாதானம் இருக்காது, உங்க வீடு சமாதானம் இருக்காது, உன் குடும்பம் சமாதானம் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல சமாதானம் குலைஞ்சு போகும். அதுக்கு தான் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு வாங்க, உங்கள் இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலனா அந்த வாரெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி துக்கமா இருக்கும். துக்கமா இருக்கும், ஏதோ இழந்த மாதிரி. சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வாரம் சர்ச்சைக்கு போல, பாத்தியா 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். நீங்க பணம் மகிழ்ச்சியை தராதுங்க. பணம் மகிழ்ச்சியை தராது. பணம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தா தருமே தவிர பணம் மகிழ்ச்சியை தராது. பணம் நல்லது, பிரசங்கி சொல்றாரு பணம் நல்லது, ஆனா அது மகிழ்ச்சியை தராது. இங்க பணமே இல்லை. என்ன சொல்றாரு? பகல சொல்லுங்க பணம் இல்லை, நல்லா சொல்லுங்க பணம் இல்லை, நல்லா சொல்லுங்க பணம் இல்லை, ஆனா மகிழ்ச்சி இருக்கு. ஏன்? நான் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வாசிக்கலாம் அப்படியே. சமரியாஸ் கிட்ட வந்துருங்க, வாசிங்க அப்படியே 12 வாசிங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய
யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா? இவர் சொல்றாரு இல்ல, தண்ணி நான் தரேன்ற. இந்த மாதிரி சொல்லிச்சு, எங்க முற்பிதா வெட்டின கிணறு இது, இன்னைக்கு வரைக்கும் நான் தண்ணி குடிச்சுங்கிறேன். எனக்கு முன்னாடி எங்க அம்மா குடிச்சாங்க, அதுக்கு முன்னாடி எங்க ஆயா குடிச்சாங்க, அதுக்கு முன்னாடி எங்க பிஃபோர் பாட்டி குடிச்சாங்க. ಎಷ್ಟು ಸಾರಿ ಇದರಲ್ಲಿ ನೀರು ಎತ್ತಿದ್ರು ಪರ್ತನೇ ಇದೆ, ಒಂದು ಸಾರಿನೂ ಮಿಸ್ ಆಗಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಬೇಕಾದ್ರೆ ಕುಡಿಬಹುದು, ಅಷ್ಟು ನೀರು ಇದರಲ್ಲಿ ಇದೆ. நம்ம சொல்றாங்க, எப்படி நீ தாகத்துக்கு தண்ணி தரேன்னு சொல்ற? நீனா அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறத தான் தாகமா இருந்து பேசின்கிறேன். பெரிய ஆளா நீ? வாசிங்க அப்படியே. அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டு. பா, அவரு ஒட்டகம் மிருகங்க எல்லாமே என்ன இருக்கு, குடிச்சிருக்காங்க. பாருங்க, இப்ப சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டு. இப்ப டவுட், என்னடா இது, நான் தண்ணியை கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த தண்ணி வேண்டான்றாரு. ஹலோ, இயேசு சந்திக்கணும் நம்மள. எத்தனை பேர் ஆமென்றீங்க? பாருங்க அப்படியே 14 வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாவாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள என்ன உண்டாவதா? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்றார். எத்தனை பேருக்கு இந்த தண்ணி வேணும்? எத்தனை பேருக்கு இந்த தண்ணி வேணும்? அப்படி எனக்கு கொடுத்த தண்ணி, அது எனக்குள்ள நித்திய ஜீவன். அது ஒரு நாளும் என்னை ட்ரை பண்ணாது. அது எனக்குள்ள அப்போ அந்த வேர்டு என்ன சொல்றா? இந்த தண்ணி நாங்கள் இவ்வளோ வருஷமா குடிச்சுன்னுக்கிறோம், மிருகங்களுக்கும் குடிச்சது, ஆடு மாடுகளும் குடிச்சது, மனுஷனாகிய நாங்களும் குடிச்சுன்னுக்கிறோம். இந்த தண்ணி இன்னும் காலி ஆகலையே. அவர் சொல்றாரு, இந்த தண்ணியில நான் கொடுக்கிற தண்ணி உனக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த ஆராதனை ஒரு ரிவர் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு ரிவர் உண்டாகணும், எனக்குள்ள ஒரு ரிவர் உண்டாகணும். கமான் சர்ச். லீமானா ஹந்து ராமா லே ஹத் யான்சிரினி மீ ஹந்துல்லா. தேங்க் யூ லார்ட். ஒரு ரிவர் நான் பேசுறேன், உங்கள் வீரதியங்கள்ல ஒரு ரிவர், உங்க வயிற்றுக்குள்ள ஒரு ரிவர், உங்கள் சிந்தனையில ஒரு ரிவர். இது வற்றி போகாத ஒரு ஜீவ நதி, வற்றி போகாத ஒரு ஜீவ தண்ணி, வற்றி போகாத. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, அப்படியான தண்ணீரை நான் பேசுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு வர. 15 வாசிக்கலாமா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றா. இப்ப இயேசு இவர்கிட்ட கேட்டார், தாகத்துக்கு தண்ணி தான். இவன் சொன்னா, யாக்கோபுடைய கிணறு எங்க தாத்தா குடிச்சுது, இதுல மொழ்றதுக்கு உங்ககிட்ட பாத்திரம் இல்லை, எப்படி நீ குடிக்குவ? நீ எப்படி என்கிட்ட வரலாம்? நான் சமரியா, நீ யூதன், உனக்கு எனக்கு என்ன கான்வர்சேஷனு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ கேட்கிறா, ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணி தாய. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? அது எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணி. ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது ஜீவ தண்ணி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தண்ணி எனக்கு தான் ஆண்டவரே. எங்க உட்காந்துன்னு கேட்டுங்கிறாங்க, கிணத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிறாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல பேசிக்கிறாங்க. தண்ணி மொள்ளுனா தண்ணி வரும், ஆனா இங்க ஒரு தண்ணியை பத்தி பேசிக்கிறார் இயேசு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வாலிபன்
நித்திய ஜீவனை கேட்டான். ஆனால் இயேசு நித்திய ஜீவனை நான் கொடுக்கிற தண்ணில உனக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் கொடுக்கிற தண்ணில என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டுங்க. நித்திய ஜீவன் உண்டுங்க. நம்ம கொடுக்கிற கம்யூனியன்ல நித்திய ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆயில், பிரேயர் ஆயில்ல நித்திய ஜீவன் உண்டு. இதுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. நாங்க இதுக்குள்ள நித்திய ஜீவனை பேசுகிறேன். ஆண்டவரே, இது ஒரு சரீரத்துக்குள்ள போய் மரித்து இருக்கிற அந்த செல்ஸ்களை உயிர்ப்பித்து நீர் நித்திய ஜீவனுக்கான தேவன் என்பதை நிரூபிக்கிறீர். கம் ஆன், பேசுறோம். வாட்டர்ல பேசுறோம். வீடுகள்ல விசிட் பண்ணும்போது ஏன் காட்டேஜ் மீட்டிங் எத்தனை ஆண்டு இல்லாம நாங்க ஒரு மாசம் கேரல்ஸ் எல்லாம் பண்றது இல்ல, ஒரு வருஷம் கேரல்ஸ் எங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. வாரம் வாரம் ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும்போது ஒரு கேரல்ஸ் மாதிரியே நாங்க போய் நல்லா ஆடி பாடி துதிச்சு நல்லா இசை கருவிகளை எடுத்து போய் வாசித்து வசனத்தை சொல்லி கர்த்தர் நாங்க சொல்றோம். ஆண்டவரே, இந்த ப்ராஃபிட்டிக்கு நான் அப்ளை பண்றேன் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டின் மேல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வாசிக்கலாம், அப்படியே கீழே வாசிங்க. இப்போ இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இங்கே தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ். இதான் ஒரு பிரேக் த்ரூ. இங்க சொல்றாரு இயேசு, நான் கொடுக்குற தண்ணி கொடுக்குறேமா, ஃபிக்ஸ் ஆயிட்டேன், டோக்கன் போட்டேன் உனக்கு. ஹலோ, டோக்கன் போட்டாச்சு. நான் கொடுக்குறேன், ஒத்துக்கினார் ஆண்டவர், ஒத்துக்கினார், நான் தரேன், நான் அதுக்கு தான் உன்னை சந்திச்சேன். இப்போ சொல்லிட்டு சொல்ற, போ போயிட்டு உன் புருஷனை கூப்பிட்டுன்னு வா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதானா? நீ சரியா நீ சொல்லுகிறது? யாருகிட்ட சொல்ற? உனக்கு நித்திய ஜீவனே உனக்குள்ள இந்த உற்பத்தி செய்கிற என்கிட்டயா சொல்ற புருஷன் இல்லை? ஹலோ, என்கிட்டயா சொல்ற புருஷன் இல்லைன்னு? அப்படியே பாருங்க, அங்க சொல்ற பாருங்க. எப்படி எனில் எத்தனை புருஷன் இருந்தார்கள்? எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுதும் உனக்கு இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய். எத்தனை புருஷன்? இப்ப இருக்கிறதோ உனக்கு புருஷன் இல்லை என்றார். இத இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி பார்க்கணும்னா, இயேசு இன்னொரு மீனிங்ல சொல்றார். என்ன அப்படின்னா, நீ வணங்கிட்டு இருந்த பாரு 5 கடவுள். ஹலோ, இவளை விபச்சாரி என்றது எங்கேயுமே குறிப்பிடப்படல. சமாரியா ஸ்திரீ. இயேசு தன்னுடைய சீஷனுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீயானவள் வந்தாள். அவள் வரும்போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் கண்களினால் வரும் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைத்தாள். சீஷர்கள் பின்பாக யோசிக்கிறார்கள், இவள் யார் என்பதை இயேசு அறிவாரா? உடனே இயேசு சொல்றார், இவள் யார் என்பதை நான் அறிவேன். உடனே சொல்ற, உன் வீட்டுக்கு வந்த நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தரல, ஆனா இவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை நினைக்கிறாள். திருப்பி சொல்றாரு, நீ பாவம் செய்யாத, ஏன்னா அவ விபச்சார ஸ்திரீ. இங்க நம்ம புருஷர் அப்படின்னா நிறைய அந்த நாட்கள்ல வந்து கடவுளை வந்து எப்படி பார்க்குவாங்கன்னா புருஷர்னா பூரண. இன்னைக்கு கூட சில தெய்வங்களை பூரண புருஷர் அப்படின்ற வழிபாடு செய்வான். இப்ப இயேசு சொல்றாரு, நீ 5 கடவுளை கும்பிட்டு இருந்தமா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, அதையும் விட்டுட்டு நீ இன்னொரு கடவுளை நீ கடவுள் நினைச்சு கும்பிட்டு இருக்கிற, அது உனக்கு கடவுள் ஆகாது. ஏன்? உன் கடவுள் எதிர்க்க வைக்கிறார்.
தட்டி. புரியுது? இங்க புருஷன் வந்து நம்ம மைண்ட் எல்லாம் வேற எங்கேயோ போயிடும். 5 புருஷனா இப்ப இருக்கிறது கூட ஐவல்யா ஆச்சரியமா பார்க்கும். இங்க இயேசு சொல்றாரு, சொன்ன உடனே வாசிக்கலாமா அப்படியே? அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று கண்டேன். இப்ப என்ன பேர் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன பேர் வந்துச்சு? நீ யூதன். ஃபர்ஸ்ட் என்ன பேர் வந்துச்சு? யூதன். செகண்ட் ஆண்டவரே, ரெஸ்பெக்டட் ஐயா. இப்ப மூணாவது ஒரு பேர் வருது, நீ தீர்க்கதரிசி. இப்ப பாருங்க, ஜீசஸ் எடுத்த உடனே தான் யார் என்பதை யாருக்கும் என்ன பண்ணல. இந்த ப்ரோசஸ் ஃபர்ஸ்ட் என் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை யோசிச்சு பாருங்க. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, அப்புறமா பேசு. நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப பசியில துச்சு நிற்போம். இயேசுவை ஏத்துக்கையா, ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் ஏத்துக்கையா, சர்ச்சைக்கு வரியா, வரங்க 2 ரொட்டி கொடுங்க. சபைக்கு கரெக்டா வருவியா, வரேங்க, கொஞ்சம் பிரெட் கொடுங்க. காலையில செபிக்கிறாங்க, கொடுங்க. பைபிள் படிங்க, யோ பச்சையிட படிக்கிறேன், ஐயோ ஒரு துண்டு ரொட்டி குடியா. என்ன நீ இயேசு சந்தித்தார்னா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தான் டீல் பண்ணுவாரு. இன்னைக்கு எத்தனை அறுத்து போட்டுருது, எத்தனை ஒச்சு போட்டுருது. யாரோ ஒரு தவறு செஞ்சா அப்படியே ஒச்சிருது. அவங்க யார் தெரியுமா, அவங்க எப்படியாப்பட்ட தப்பு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? இயேசுக்கு தெரியாதுதா? உங்களுக்கு எனக்கு தெரியும். சொல்லுங்க, இயேசுக்கு தெரியாதுதா? கொஞ்சம் கொஞ்சமா டீல் பண்ணுங்க. ஒச்சிராத, ஒச்சிராத. கண்ணாடி சொல்லுவாங்களே, ஒஞ்ச கண்ணாடி என்னாலும் ஒஞ்ச கண்ணாடி தான், ஒட்ட வச்சாலும் அது சொல்றாங்கல்ல. ஜீசஸ் டீல் பண்றாங்க. சில ஜெபங்கள்லாம் பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கும். டீல் பண்ணுங்க. எதுக்கு ஜெபிக்க? ஒருத்த வியாதியா இருக்கிறான், அந்த வியாதி செல்லுங்க, மனதுருகி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த மனிதனுடைய வியாதி நீங்கணும் என்று நான் மன்றாடுகிறேன். அந்த மனுஷனை பார்த்து, ஆண்டவரே, இவன் செய்த பாவத்துக்கு நீர் கொடுத்த இந்த தண்டனை. இயேசுவே ஆனா டாக்டரே போதுன்னு இருப்பான். இயேசுவே வாடா, 2 ஊசி போடியாயோ, போடியா, நீயே போடு. ஏன் அந்த ஜபம் என்ன வெட்டுற மாதிரி இது, நீயாவது குத்துற மாதிரி இது. எது அவனுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிடும்? யோசிச்சு பாருங்க, எது முக்கியமா மாறிடும்? குத்துறதே மேல்ரா, கொஞ்ச நேரம் இப்படி தடவிட்டோம்னா சரியா போயிடும். ஒருத்தருக்கு எப்படி ஜெபிக்கணும், ஒருத்தருக்கு எப்படி காஸ்பல் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அவர் முன்ன மாதிரி இல்லை தெரியுமா? என்ன ஆச்சு? இப்பெல்லாம் ஒரு மாதிரி நடக்கிறார். டீல் பண்ணுங்க, டீல் பண்ணுங்க. குடும்பத்தை டீல் பண்ணுங்க, பிள்ளைகளை டீல் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க. ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து ஹேண்டிகேப் ஆகுறான், ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸ்கூல்ல சேர்த்தவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணாங்க, நொண்டிக்காலா நொண்டிக்காலா நொண்டிக்காலான்றாங்க. அப்புறம் 4 பேர் ஓடும் போது அவன் பார்க்குறான், பாரு எல்லாம் நல்லா ஓடுறாங்க, நான் மட்டும் ஓடவே முடியலன்னு பார்க்குறான். திருப்பி காலேஜுக்கு வரான். காலேஜில் பார்த்தா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸு, ஏகப்பட்ட இதில் கலந்துக்கவே முடியல. ஏன்னா இவன் கால் வந்து நொண்டி கால். ஃபுட்பால் ஆடினா ஆட முடியாது, கிரிக்கெட்டில் ஓட முடியாது, எல்லாத்துலேயும் வேடிக்கை பார்க்குறவன் ஆகிறான். எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயினே இருக்கிறான். திடீர்னு இந்த கால் ஒரு கல்லை அடிப்பட்டு ரத்தம் வருது. அதுக்கு அந்த காலை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? உன்னால தான் நான் அவமானப்பட்டேன், உன்னால தான் நான் சின்ன வயசுலேருந்து ஓடல, உன்னால தான் என்ன நொண்டிகாலுன்னாங்க, உன்னால தான் என்னை வந்து வாலிப சேர்த்துக்க மாட்டாங்க, உன்னால தான் என்னை யூக்கில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நீ அடிப்படு, ரத்தம் வரட்டும் ரத்தம் வரட்டும்னு எந்த நொண்டிகாலன்னு சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? உடனே இந்த காலால் அவன் அவமானப்பட்டாலோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். ஏன் தெரியுமா? இந்த காலில் வந்து அவமானம் பெருசு இல்லை, அவன் பாடியில தான் இந்த கால் ஒட்டின்னு இருக்கு, அவன் சரீரத்தில் தான் இந்த கால் ஒட்டி இருக்கு. அந்த கால் தனியா இல்லை,
அவனுடைய பாடியுடைய கனெக்ஷன். அப்படிதான் உறவு, அப்படித்தான் சர்ச். ஒரு கால்னால வரக்கூடிய அவமானத்துல அந்த கால் அடிப்பட்ட வெட்டி நீ வீழ்த்திடுவியா? உன்னால நான் அசிங்கப்பட்ட வெட்டிக்கோ, உன்னால அவமானப்பட்ட வெட்டிக்கோ. என் கால், இது என் கால், இது நான் நொண்டியா இருந்தாலும் என் கால். டீல் பண்ணணும், அழகா டீல் பண்ணணும். இயேசு எப்படி பண்றாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றாரு. அந்த ஊருக்கே போக கூடாது, போறாரு. யூதன் கேட்க கூடாது, கேட்கிறாரு. பேசக்கூடாது, ஒரு பொம்பளை கிட்ட பேசக்கூடாது, வாலிபன் இவர் பேசுறாரு. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். இப்ப சொல்றான், நாங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள். இவன் இந்த தொழுகை பேசுறது தான் என்னுடைய கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா, அந்த 5 புருஷர்கள் விக்கிரகங்களை குறிக்கிறது. சொல்றா, நாங்க அந்த மலை கல்லுக்குது பேர், பாறை கல்லு, அங்க போய் நாங்க உட்கார்ந்தோம்னா நாங்க ஏஞ்சிக்கவே மாட்டோம். என்ன புரியுது? அப்படியே நிற்போம், அப்படி ஜெபம் பண்ணுவோம், அப்படி ஆராதனை, விக்கிர ஆராதனை செய்வோம். சொல்றா, அந்த மலை தொழுது கொள்ள வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களா என்றால். இப்ப 2 கேட்கிறா, யூதர் இல்லையா, இவர் யூதர் இல்லையா? எருசலேம்ல நீங்க அங்க தொழுது கொள்ளுகிறீங்க, சமேரியால நாங்க இங்க தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருது. இயேசு சொல்றார், நீ இந்த மலையை சொல்ற, யூதன் இந்த எருசலேமை சொல்றான். ஆனா எருசலேம்லயோ மலையிலையோ என்னை ஆராதிக்கிற காலம் அல்ல. இந்தியாவில், பெங்களூர்ல ஜீசஸ் சபையிலையும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தினார். பாரு, அன்னைக்கு பேசினார், இன்னைக்கு தொழுகை சொல்றாரு, எங்குமே தொழுது கொள்ளுவேன். ஒரு இடம்ன்றது இல்ல. புரிஞ்சுக்க மாத்திரம் நீங்க சொல்ற பாருங்க. அதற்கு சொல்லிட்டு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றான். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஏன்னா இயேசு யூதர் தானே. ரட்சிப்பு யூதர் வழியா சொல்லுங்க வருது இல்லையா? பாருங்க, இப்படி வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க நிறைய பேர் பார்க்கணும், வீட்டுல போட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி முட்டி போட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இறங்குப்பா இறங்குப்பா. அதான் நீ தான் போட்டோ வச்சுட்டிய, எங்க இறங்குவார்? எந்த போட்டோ வச்சுக்கிறது இறங்குது இல்லையா? நிறைய பேர் வீட்டில் பார்க்கணும், செத்துங்க போட்டோவே வச்சுங்கிறது. அதுவும் சொல்றது, பேத்திய பார் ஆயா மாதிரியே இருக்குது, பேத்திய பார் அப்பா மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குது? அப்பா மாதிரி ஆயா மாதிரி. நீ சொல்ல, உன் பிள்ளைய பார்த்தே, அது கிறிஸ்துவின் சாயலா இருக்கு, அது கிறிஸ்துவின் ரூபமா இருக்கு. அந்த ஆயாக்கு 1.5 கண் இருக்கும், பேத்திக்கு நல்ல கண் இருக்கும். அப்ப நீ ஒன்னும் 1.5 கண் ஆகுன்றியா உன் பிள்ளைய? தாத்தா கருன்னு வேறு, புள்ள வெள்ளையா இருக்கும், தாத்தா மாதிரியே மூஞ்சுன்னா இன்னும் 4-5 வருஷத்துல அது கரையேன்னு மாறிடும். அப்படி இல்லை. கிறிஸ்துவின் சாயல் சொல்ற. இன்னைக்கு எங்க பாரு, நான் கூட சிலுவை வச்சேன் வெளியே போற வரலாம். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், ஒருத்தர் 2 வீலர்ல போனாரு, போயிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி காலை வச்சு தள்ளின்னு வர்றாரு. தள்ளினுட்டு அவர் ஐடல் இல்லைங்க, அவர் ஐடல் இல்லை. இந்த அம்மா ஐடலே பேசின்குது. அப்ப ஆண்டவர் சொன்ன 5 புருஷர்கள். ஏன்னா இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? இந்த கடவுள், அந்த கடவுள், அந்த கடவுள், அந்த கடவுள், அதே கடவுள். அதான் சொல்றாரு, உன்ன நீ அதுலயே ஊறி இருக்கிற.
நீ மலையை சொல்ற, ரெண்டாவது இன்னொரு புருஷன் இல்லைன்ற, இப்ப புதுசா ஒருத்தரை கும்பிடுற, அப்படி இல்லை, எங்கேயும் தொழுது கொள்ளக்கூடிய காலம். அல்லது அப்போஸ்தலர்ல சொல்றாரு, சொல்ல பாருங்க, ரொம்ப நல்லா சொல்ற, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதென்றும் தேவையானதை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவர் மனுஷ கை வேலைகளை என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்ல. அவரு மனிதனுடைய கைப்படாத அவர் அவ்வளவு பரிசுத்தமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லாஸ்டா வரேன், ஃபைனலா வரேன், முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம வாசிக்கலாம். 25 வாசிங்க. 25 யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். ஃபர்ஸ்ட் யூதன், செகண்ட் என்ன இல்ல ஆண்டவரே ரெஸ்பெக்ட், மூணாவது தீர்க்கதரிசி, நாலாவது மெசியா. மெசியா வருவாரு நாங்களே, நீங்க தானா, நான் பார்த்தங்கிறது நீர்தானா, நீதானா அந்த மெசியா. நாலாவது இப்ப வாசிக்கிறேன், அப்படியே வாசிங்க. தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து ஸ்திரீயுடன் பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்திரீயுடனே பேசுகிறதை கண்டு என்ன பண்ணாங்க, சீஷர்கள் வந்துட்டாங்க. பேப்டிசம் எல்லாம் முடிச்சுன்னு வந்து பார்த்துட்டு உடனே ரொம்ப ஆச்சரியம், என்னடா இவரு பேசவே கூடாது, சமரியா கிட்ட பேசக்கூடாது, அந்த ஸ்திரீ கிட்ட பேசக்கூடாது, இவர் போய் பேசின்கிறாரு, ரொம்ப டீப் கான்வர்சேஷன் பண்ணின்கிறாரு அப்படின்றாங்க. இப்ப சொல்லிட்டு பாருங்க, இப்போ 40 வாசிங்கம்மா. 40 முடிக்கிறேன், அதனால தான் சீக்கிரமா எடிட் பண்ணிடுறேன். சமாரியா அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லில் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோமே என்றார்கள். இப்ப 5வது என்ன ஆயிட்டாரு, உலக இரட்சகர். ஃபர்ஸ்ட் யூதன், 2வது ஆண்டவர், 3வது தீர்க்கதரிசி, 4வது மேசியா, 5வது உலக இரட்சகர். இவரே ஒரு தண்ணி கேட்கிற இடத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரு, தன்னை வெளிப்படுத்தி 2 நாள் அங்க தங்கி அவரை குறித்து பேசினார். உங்களுக்கு என்னன்னு சொல்லட்டுமா, இந்த சமாரியா ஸ்திரீ இரத்த சாட்சியாய் மரிக்கப்பட்டாள். இவள் இயேசுவை குறித்த ஒரு பெரிய சுவிசேஷகியாய் மாறினாள். பெரிய சுவிசேஷம். வேதத்திலேயே இந்த சுவிசேஷ ஊழியத்துல அதிகமாய் பிரயாசப்பட்ட ஸ்திரீ இந்த சமாரியா ஸ்திரீ. பெண்களில அவள் மரித்தது இரத்த சாட்சி. அவள் இயற்கையாய் மரணத்தை சந்திக்கல. ஒரு பாலடிஞ்ச கிணத்துல அவளை போட்டு கொன்றார்கள். எந்த கிணத்தண்டையில ஒரு தாகத்துக்காக ஒரு தண்ணியை குறித்த ஒரு கான்வர்சேஷன் உண்டாகி, எந்த கிணத்தண்டையில அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, எந்த கிணத்தண்டையில அவர் வந்து யூதர்கள் நிமித்தமாய் ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசியை வெளிப்படுத்தி, இரட்சகரை வெளிப்படுத்தி, மேசியாவை வெளிப்படுத்தி, உலக இரட்சகராய் தன்னை காண்பித்த பிறகு அவள் வணங்கின எல்லா விதத்தையும் விற்று, இதோ எனக்குள்ள ஜீவ தண்ணியை மாற்றின இந்த இயேசுவை ஆராதிக்க எல்லா இடத்திலும் அவள் தொழுது கொண்டாலோ அவள் இரத்த சாட்சியாய் மரித்தாள். இன்னைக்கு நம்ம சாட்சி எப்படி? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சி எப்படி? இந்த சமரியாவை போல காது கொடுத்து கேட்கிறோமா? அவரை குறித்து
நம்ம இன்னைக்கு என்ன சாட்சியை சொல்லி கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இயேசு சந்தித்தார், இயேசு சந்தித்தார், அந்த பட்டணமே ரட்சிப்பு. இயேசு சந்தித்தார் அந்த சமாரியாவுக்கு ஒரு பெரிய விடுதலை. இயேசு சந்தித்தார் ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு சந்தித்தார் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறவர். இயேசு சந்தித்தார் உலக ரட்சகர். இயேசு சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அந்த சமாரியாவை போல நமக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கா? இல்லை கேட்ட உடனே அதே வாழ்க்கை அப்படியே தான் போகிறோம். அந்த வாலிபனாவது ஒரு கற்பனையில மீறிட்டான். ஆனா இந்த சமாரியா ஸ்திரீ இரத்த சாட்சியாய் மரித்தாள். இரத்த சாட்சியாய் இயேசுவுக்காக, என்னை சந்தித்த தேவனுக்காக. இன்னைக்கு வாரம் வாரம் சந்திக்கிறாரு, டெய்லி சந்திக்கிறாரு. நம்ம எல்லா இடத்துலயும் இயேசுவை ஆராதிக்கிறோம் தெரியுமா? டூ வீலர்ல போனா ஹல்லேலூயா, கார்ல போனா பேசுறோம், துதிக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ன்றோம். குனியும் போது எழுகும் போது ஸ்தோத்திரம்ன்றோம், சாப்பிடும் போது ஸ்தோத்திரம்ன்றோம். எல்லா இடத்துலயும் அவரை தொழுது கொள்ளுகிறோமே. நம்முடைய வாழ்க்கை எப்படி சாட்சியா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நல்லா 2 கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா, இந்த வார்த்தையை நான் அக்செப்ட் பண்றேன்ப்பா. ஒரு சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி போவே கூடாது, பேசவே கூடாதுன்ற அந்த இடத்துக்கு அவர் போய் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி, ஆண்டவரே தான் யார் என்பதை அழகாய் இந்த பூமிக்கு சொன்ன இயேசு நீங்க சந்திச்சீங்கன்னா எங்க வாழ்க்கை ஆச்சரியம். ஆண்டவரே நீங்க சந்திச்சுன்னா எங்க வாழ்க்கை ஒரு சுவிசேஷம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த சுவிசேஷ பாரம். ஆண்டவரே இந்த 3வது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எனக்குள்ள அந்த ஆத்மா பாரம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ என்ன தொழில் அதிபராக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தாலும், ஓ இந்த உலக ரட்சகர், இந்த உலக ரட்சகர் இந்த மேசியாவை குறித்து சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொருத்தருக்குள்ளமும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளமும் இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறப்பா, நீங்க சந்திச்சீங்க. அன்னைக்கு சமேரியாவை சந்தித்ததை போல இன்னைக்கு ரிவைவல் சர்ச்சை சந்திச்சீங்க. அன்னைக்கு சமேரியாவை கிட்ட பேசி நீ இயேசு இன்னைக்கு எங்க பிள்ளைகள் கிட்ட, எங்க ஜனத்துல, எங்கள் ஆராதனையில, எங்கள் தொழுகையில நீ பேசியிருக்கிறீர். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா, நல்லா சத்தமே, அதிக சத்தத்தோடு ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.